அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு நல்லடியார்களே, இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு துவா பார்க்க போகிறோம். என்ன துவானா, ஒலுவின் துவாக்கள். அதாவது நம்ம தொழுகைக்கு முன்னாடி ஒலு செய்வோம்ல, ஒலு செய்யும்போது ஓதக்கூடிய துவாக்கள். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒலு செய்ய ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹில் அலீமி வல்ஹம்துலில்லாஹி அலா தீனில் இஸ்லாமி என்று சொல்லணும். அதுக்கு பொருள் என்னென்னா, மகத்தான அல்லாஹு தாலாவுடைய பெயரை கொண்டு தொடங்குகிறேன். இன்னும் இப்புகழ் இஸ்லாம் மார்க்கத்தின் மீதும் அனைத்து புகழும் அல்லாஹுக்கே உரியது. அடுத்து கைகளை கழுவும் போது அல்லாஹும்மா இன்னி அசாலுக்கல் யும்னா வல் பரக்கத்தா வவுது பிக்க மினசூமி வல் ஹலாக்கத்தி. இதுக்கு பொருள் என்னென்னா, யா அல்லாஹ், நிச்சயம் நான் உன்னிடம் நன்மையையும் பரக்கத்தையும் வேண்டுகிறேன். மேலும் உன்னிடம் கஷ்டத்தை விட்டும் நாசத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். அடுத்து வாய் கொப்பளிக்கும் போது அல்லாஹும்மா இன்னி அலா திலாவத்தி கிதாபிக்க வ கதிரத்தி திக்ரி லக்க வ சுக்ரி லக்க. இதுக்கு பொருள் என்னென்னா, யா அல்லாஹ், உன்னுடைய குரான் ஷரீஃபை ஓதுவதற்கும் உன்னை அதிகம் தியானிப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் எனக்கு உதவி புரிவாயாக. அடுத்து மூக்கில் நீர் செலுத்தும் போது அல்லாஹும்மா அர்ஹினி ராய்ஹத்தல் ஜன்னத்தி வ அந்த அன்னி ராலின். இதுக்கு பொருள் என்னென்னா, யா அல்லாஹ், நீ என்னை பொருந்தி இருக்கும் நிலையில் நான் சொர்க்கத்தின் நறுமணத்தை நுகர செய்வாயாக. அடுத்து மூக்கு சுத்தம் செய்யும்போது அல்லாஹும்மா இன்னி ஊதுபிக்க மின் ரவாஹின் நாரி வ மின் சூயித் தாரி. இதுக்கு பொருள் என்னென்னா, யா அல்லாஹ், நரகின் துர்வாடை விட்டும் அந்த கெட்ட வீட்டை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அடுத்து முகத்தை கழுவும்போது அல்லாஹும்மா பையிலு வஜிஹி யௌமா தபுயல்லு உஜூஹு அவுலியா இக்க வலா தஸ்வத்து வஜிஹி யௌம தஸ்வத்து உஜூஹு அஹதாயிக்க. இதுக்கு பொருள் என்னென்னா, யா அல்லாஹ், நீ உனது நல்லடியார்களின் முகங்களை ஒளியுற செய்யும் நாளில் என்னுடைய முகத்தையும் ஒளியுற செய்வாயாக. இன்னும் உனது விரோதிகளின் முகங்களை கருப்பாக்கி வைக்கும் நாளில் எனது முகத்தை கருப்பாக்கி வைக்காதிருப்பாயாக. அடுத்து வலது கரம் கழுவும்போது அல்லாஹும்மா அஹ்தினி கிதாபி பி எமீனி வஹாஷிபினி ஹிசாபன் யஷீரன். இதுக்கு பொருள் என்னென்னா, யா அல்லாஹ், என்னுடைய பட்டோலையை எனது வலக்கரத்தில் அளிப்பாயாக. இன்னும் எனது கணக்கை லேசான கணக்காக வாங்குவாயாக. அடுத்து இடது கரம் கழுவும்போது அல்லாஹும்மா இன்னி அஊதுபிக்க அன் துஹுத்தியனி கிதாபி பி சிமாலி அவுமின் வராயி லஹ்ரி. இதுக்கு பொருள் என்னென்னா, யா அல்லாஹ், என்னுடைய செயலேட்டை எனது இடக்கரத்தில் கொடுப்பதை விட்டும் எனது முதுகுக்கு பின்னால் கொடுப்பதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அடுத்து தலைக்கு மசகு செய்யும்போது அல்லாஹும்மா அலிலனி தகுத்த லில்லி அரிசிக்க யௌமலா லில்லா இல்லா லில்லா அரிசிக்க. இதுக்கு பொருள் என்னென்னா, யா அல்லாஹ், உன்னுடைய அர்ஷின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த கியாமத்து நாளில் என்னை உனது அர்ஷின் நிழலில் இருக்க செய்வாயாக. அடுத்தது காதுக்கு மசகு செய்யும்போது அல்லாஹும் அஜ்அல் மினல்லதீன யஸ்தமி ஊனல் கவுலா ஃப யத்தபி ஊன அஹ்சனஹு அல்லாஹும்மா அஸ்மிஹினி முனாதியல் ஜன்னத்தி மா அல் அபுராரி. இதுக்கு பொருள் என்னென்னா, யா அல்லாஹ், உபதேசம் கேட்டு அதில் நல்லவற்றை பின்பற்றி நடக்கும் நல்லோர்களில் என்னை சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், சான்றோர்களுடன் சேர்த்து என்னையும் சோனப்பதிக்கு அழைக்கும்படி செய்வாயாக. அடுத்து கழுத்துக்கு மசகு செய்யும்போது அல்லாஹும்மா ஃபுக்க ரகபத்தி மினன்னாரி வவுதுபிக்க மினஸ் சலாசிலி வல் அக்லாலி. இதுக்கு பொருள் என்னென்னா, யா அல்லாஹ், என்னுடைய கழுத்தை நரகத்திலிருந்து காப்பாயாக. இன்னும் நான் நரக சங்கிலிகளை விட்டும் விலங்குகளை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அடுத்து லாஸ்டாட்டு வலது காலை கழுவும்போது அல்லாஹும்மா தப்பித்து கதாமையா அலா ஷிராத்திக்கல் முஸ்தகீமி. இதுக்கு பொருள் என்னென்னா, யா அல்லாஹ், என்னுடைய இரு பாதங்களையும் உன்னுடைய நேரான சன்மார்க்கத்தில் நிலப்படுத்துவாயாக. அடுத்து இடது காலை கழுவும்போது அல்லாஹும்மா இன்னி அஊதுபிக்க அன் தசில்ல கதாமய அல ஷிராத்தி யௌம தசில்லு அக்தாமுல் முனாஃபிகீன ஃபின்னாரி.
இதுக்கு பொருள் என்னென்னா, யா அல்லாஹ், நரகத்தில் நயவஞ்சர்களின் பாதங்கள் சருகி போகக்கூடிய கியாமத்து நாளிலே சிராத் பாலத்தில் எனது கால்கள் சறுக்கி போகாதிருக்க நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இதுதான் இந்த துவாக்கள். இதில் நிறைய பேருக்கு இந்த துவாக்கள் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. அடுத்து ஒலுவின் இடையே ஓதும் துவா. அல்லாஹும்ம கஃபிர்லி தன்பி வ வஷிஹிலி ஃபி தாரி வ பாரிகிலி ஃபி ரிஸ்கி. இதுக்கு பொருள் என்னென்னா, யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எனது வீட்டை எனக்கு விசாலமாக்கி வைப்பாயாக, எனது இரணத்தில் அபிவிருத்தியை நல்குவாயாக. அடுத்து ஒலு செய்த பிறகு வானத்தின் பக்கம் முகத்தை உயர்த்தி இந்த துவாவை ஓதவும். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதுக்கு பொருள் என்னென்னா, அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என நான் சாட்சி கூறுகிறேன். அவன் தனித்தவன், அவனுக்கு இணை ஏதும் இல்லை. மேலும் நிச்சயமாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் உண்மை திருத்தூதராகவும் இருக்கிறார்கள் என நான் சாட்சி கூறுகிறேன். இதுதான் இதுக்குள்ள பொருள். அடுத்தது அது முடிஞ்சது இந்த துவாவை ஓதணும். அல்லாஹும் மஜ்அல்னி மினத் தவ்வபீனா வஜ்அல்னி மினல் முத்தஹிரீனா வஜ்அல்னி மின் இபாதிக்க சாலிஹீனா சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்க. இதுக்கு பொருள் என்னென்னா, யா அல்லாஹ், உன்னிடம் பாவ மன்னிப்பு அடைந்தவர்களுள் என்னையும் ஆக்கி அருள். மேலும் பரிசுத்தமானவர்களில் ஒருவனாகவும் என்னை ஆக்கி அருள். மேலும் உன்னுடைய நல்ல அடியார்களில் ஒருவனாகவும் என்னை ஆக்கி அருள். இதுதான் ஒலு செய்யக்கூடிய துவாக்கள். நம்ம டெய்லி நம்ம தொழுகு முன்னாடி ஒலு செய்யும்போது அல்லாஹ்விடம் ஒவ்வொரு உறுப்பு நம்ம கழுவு சமயம் இந்த மாதிரி துவா ஓதுங்க. அந்த துவாக்கு அர்த்தங்களை நீங்கள் பார்த்தீங்களா? அல்லாட்ட நம்ம டெய்லி நம்மளுடைய தேவைகளை அல்லாட்ட இதிலே நம்ம கேட்குறோம். அல்லாட்ட பாவ மன்னிப்பும் தேடுகிறோம். அல்லாஹ் கண்டிப்பாக நமக்கு அருள் புரிவாங்க. கண்டிப்பாட்டு இது தெரிஞ்சவங்க பாருங்கள், தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. என்னுடைய இந்த சேனல் ஒன்று வளர உதவி செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.